இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் கிராஜுவேட்டட் டிவிஷன் இன் லெவலிங் ஸ்டாஃப்? அதாவது லெவலிங் ஸ்டாஃபில் உள்ள ஸ்மாலஸ்ட் கிராஜுவேட்டட் டிவிஷன் வந்து 0.005 மீட்டர் அல்லது 5 mm. Second question, the reading is taken by directly seeing through the top of the glass is done in. ஸோ ஆன்சர் வந்து சர்வேயர் காம்பஸ். இந்த சர்வேயர் காம்பஸில் நம்ம வந்து எடுக்கிற ரீடிங்கை வந்து டைரக்ட்லி எப்படி பார்க்கலான்னா டாப் ஆஃப் தி கிளாஸ், அந்த டாப் ஆஃப் த கிளாஸ் வழியாக பார்க்கலாம். ஸோ டைரக்ட்லி சீயிங் த்ரூ த டாப் ஆஃப் தி கிளாஸ். ஆன்சர் வந்து சர்வேயர் காம்பஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், த கிராஜுவேஷன்ஸ் என்கிரேவ்டு ஆர் இன்வெர்டட் இன். அதாவது எந்த காம்பஸில் அந்த எழுத்துக்கள் வந்து தலைகீழாக செதுக்கப்பட்டு இருக்கும், சரிங்களா? என்கிரேவ்டு ஆர் இன்வெர்டட். ஸோ ஆன்சர் வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் தான் கிராஜுவேஷன் என்கிரேவ்டு ஆர் இன்வெர்டட், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன் சர்வேயர் காம்பஸ் த மேக்னெட்டிக் நீடில் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி ஓவர் த. ஸோ ஆன்சர் இஸ் பிவோட். பிவோட்னா சுழலும் அச்சு. இதில் தான் வந்து மேக்னெட்டிக் நீடில் வந்து ஃப்ளோட்ஸ் ஆகுது ஃப்ரீலி, சரிங்களா? எந்த ஒரு தடை எதுவும் இல்லாமல் மிதக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், when the lines form a circuit which ends at the starting point is called. அதாவது இந்த சர்வே கோடுகள் வந்து ஆரம்பித்த இடத்திலேயே முடிவிட்டால் வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following variations are due to magnetic storm? சரிங்களா? மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம்ஸ்னால் ஏற்படுற வேரியேஷன்ஸ் வந்து இர்ரெகுலர் வேரியேஷன். ஸோ ஆன்சர் வந்து இர்ரெகுலர் வேரியேஷன். இப்போ டியூனல் வேரியேஷனாக என்ன? வித்தின் த சேம் டேயில் வந்து நடக்கிற வேரியேஷன்ஸ் வந்து டியூனல் வேரியேஷன். நெக்ஸ்ட்டு ஆனுவல் வேரியேஷன் என்ன? வித்தின் த இயர், சரிங்களா? வித்தின் த இயரில் வந்து ஏற்படுற வேரியேஷன் வந்து ஆனுவல் வேரியேஷன். செக்குலர் வேரியேஷனாக ஆஃப்டர் லாங் பீரியட், சரிங்களா? ஆஃப்டர் லாங் பீரியடில் ஏற்படுற வேரியேஷன்ஸ் வந்து செக்குலர் வேரியேஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த லோக்கல் அட்ராக்ஷன் சோர்ஸ் காம்பஸ் சர்வே. இப்போ காம்பஸ் சர்வே பண்ணும்போது லோக்கல் அட்ராக்ஷன் வந்து ஏற்படும். எதனால் ஏற்படுதுன்னா, ஸோ ஆன்சர் வந்து அயன் லேம்ப் போஸ்ட். அயன் லேம்ப் போஸ்ட் அதாவது காம்பஸ் சர்வே மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் ஏற்படுற ரீசன்ஸ் தான், சரிங்களா? லோக்கல் அட்ராக்ஷன் ஏற்பட காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்யர்ட் ஃபார் லெவலிங் இஸ். அதாவது லெவலிங் செய்வதற்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா எ லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட், மட்ட அளக்கை கருவி, சரிங்களா? எ லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், த மோர் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் பிளாட்டிங் எ காம்பஸ் சர்வே. ஸோ காம்பஸ் சர்வே பிளாட்டிங் பண்ணுற மிக துல்லியமான முறை, அதை மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்னு பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட். ஸோ ஆன்சர் இஸ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட். Next question, the contral bearing system. The bearing of a line varies from. So contral bearing systemத்தில் the bearing of a line varies from 0 to 90 degree, சரிங்களா? 0 to 90 degree. The whole circle bearingனா பார்த்தீங்கன்னா 0 to 360 degree. Next question, in rise and fall method the staff reading is greater the point is at. அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் the staff reading is greater the point, அந்த பாயிண்ட்டை விட உயரமாக இருந்தால், சரிங்களா? ஆன்சர் இஸ் எ ஃபால், அதாவது தாழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரொஃபைல் லெவலிங் இஸ் யூஸ்வலி டன் ஃபார் டிட்டர்மைனிங். இந்த ப்ரொஃபைல் லெவலிங் மூலமாக நம்ம எதை டிட்டர்மைன் பண்ணலாம்னா எலிவேஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனோடைய நேர்கோட்டு பாதையில் மட்ட உயரம் காண. ஸோ ஆன்சர் வந்து எலிவேஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் தி கேஸ் ஆஃப் லெவலிங் அக்ராஸ் எ ரிவர் ஆர் லேக் த லெவலிங் இஸ் யூஸ்ட். அதாவது ஒரு நதி அல்லது ஏரியின் குறுக்கே எந்த லெவலிங் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ ஆன்சர் இஸ் ரெசிப்ரோக்கல் லெவலிங், சரிங்களா? த லெவலிங் அக்ராஸ் எ ரிவர் ஆர் லேக் த லெவலிங் இஸ் யூஸ்ட் ரெசிப்ரோக்கல் லெவலிங். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன் அட் எவ்ரி செட்டப் ஆஃப் லெவல், சரிங்களா? எவ்ரி செட்டப் ஆஃப் லெவலில் பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங் எடுக்கும். அந்த அளவீடுகள் மட்டுமே எடுக்கும் லெவல் பார்த்திங்கன்னா ஃப்ளை லெவலிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க.